விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி. எடப்பாடி ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஒரு நிர்பந்தம், பல தோல்விகள் சந்தித்தால் வெற்றி பெற்ற முகத்துக்கு போயே ஆகணும். இப்போ எப்படியாவது 2026 அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால் அதிமுகவுடைய முழு அதிகாரமும் போயிடுச்சு. பாஜகவிலிருந்து வெளியேறிய பிறகு எப்படியாவது விஜய இந்த கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஜெயலலிதா 2011 செய்த அத்தனை அரசியலையும் செய்தார். 1000 கோடியிலிருந்து 5000 கோடி வரை கொடுக்க தயார். ராமதாஸுக்கே சின்ன வீட்டுக்கு 300 கோடி கொடுத்தாங்க, எடப்பாடி கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் விஜய் அசையல. ஏன்னா 5 லட்சம் கோடி வைத்து இருக்கிற ஒரிஜினா தான் அவருக்கு ஆலோசனை. விலைக்கே வாங்க முடியல. யார? விஜய். கரூர் நிகழ்ச்சியை ஜனநாயகன் ஷூட்டிங்காக இவ்வளவு கூட்டம் சேர்ந்து ஒரு திரைப்பட படப்பிடிப்பு நிலையம் தான் அந்த கேரவன். இந்த நேரத்தில் பாஜக விஜயை கைவிட்டா திமுக ஏறி அடிக்கும். ஆரம்பத்தில் பாதிக்கு பாதி முதலமைச்சர். இப்ப அதெல்லாம் பேசுறது ஆலை முசி தலைமறைவு, ஆதவர்ஜுனா ஆலை மறைவு. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி, அதிமுக கிட்ட போய் சேர்ந்து விட்டார் அப்படிங்கிறதுக்கான சமிஞ்சைகள் தற்பொழுது வெளிப்படுது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இந்த சத்தம் உங்களை தூங்க விடாது மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு முதல்வர் அவர்களில் சொல்கிறார். அது ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியை தாவேக்கவத்தான் சொல்கிறாரு. எப்படி பார்க்கறது? முதலில் கூட்டணிக்குள் வந்து விட்டாரா? நீங்கள் முன்பிருந்தே அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்தது? எடப்பாடிக்கு ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஒரு நிர்பந்தம், பல தோல்விகள் சந்தித்தால் வெற்றி பெற்ற முகத்துக்கு போயே ஆகணும். நீங்கள் கட்சிக்குள்ளேயும் அவருக்கு துரோகம், சூழ்ச்சி, வெளியேயும் திமுக பாஜக திரும்பிய பக்கமெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சுவராக நிற்குது. இப்போ எப்படியாவது 2026 அதிகாரத்தை கைப்பற்றவில்லை என்றால் அதிமுகவுடைய முழு அதிகாரமும் போயிடும். இதுதான் எடப்பாடியுடைய இன்றைய நிலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாஜகவிலிருந்து வெளியேறிய பிறகு எப்படியாவது விஜயை இந்த கூட்டணியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஜெயலலிதா 2011 செய்த அத்தனை அரசியலையும் செய்கிறார். விஜயகாந்த் மனைவி மச்சான் சுதீஷோடு இப்படி அதிமுக ஒரு பெரிய லாபியை உருவாக்குனாங்க. அந்த லாபியை எடப்பாடி உருவாக்குறார். விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கிட்டையும் இப்போ 1000 கோடியிலிருந்து 5000 கோடி வரை கொடுக்க தயார். ராமதாஸுக்கே சின்ன வீட்டுக்கு 300 கோடி கொடுத்தாங்க, எடப்பாடி கொடுத்தாரு. அப்போது அதுக்கெல்லாம் விஜய் அசையலை. ஏன்னா 5 லட்சம் கோடி வைத்து இருக்கிற ஒரிஜினா தான் அவருக்கு ஆலோசனை. விலைக்கே வாங்க முடியல. யார? விஜய். ஒரிஜினாவுடைய நோக்கம் என்னன்னா, திமுக வரக்கூடாது, திமுக வர விடக்கூடாது. அதே நேரத்தில் அரசியலே தெரியாத கள்ளலாற்றி அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, நம்ம நேரடி முதலமைச்சர் ஆகிடலாம். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவர் ரெவன்யூ மினிஸ்டர் புஷி, அருண்ராஜ் பிடபிள்யூ, இப்படி காமராஜர் மந்திரி சபையை போல் 8 பேர் தான் அமைச்சருங்க. பெரிய மாற்றம். இப்படியெல்லாம் கற்பனை குதிரையை தட்டி விட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். இதெல்லாம் எப்போ? செப்டம்பர் 27க்கு முன்பு, கரூர் விவாதத்துக்கு முன்பு. கரூர் நிகழ்ச்சியை ஜனநாயகன் ஷூட்டிங்காக இவ்வளவு கூட்டம் சேர்க்கப்பட்டது. நீங்கள் அந்த கேரவன் வேனுக்குள்ளே ஒரு படப்பிடிப்பு குழு இருந்திருக்கு. ஒரு மிக்சிங் கேமரா மிக்சிங், கம்ப்யூட்டர் மிக்சிங், இப்படி ஒரு பெரிய திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்ட ஒரு திரைப்பட படப்பிடிப்பு நிலையம்தான் அந்த கேரவன் வேன். இப்போ இந்த செய்திகள் வந்த பிறகு நீங்கள் 41 பேர் மரணம், இதெல்லாம் வந்த பிறகு எப்படியும் திமுக கைது செய்து சிறையில் வச்சிடும். 41 மரணத்திற்கு நீங்கள் தான் காரணம். எஃப்ஐஆரை போட்டு செக்ஷன் எழுதி காரணத்தை சட்ட துறை நிபுணர்களை ஆலோசித்து வழக்கு போட்டால் விஜய் ஜெயில் தான். விஜய் பெயிலில் வரக்கே சுப்ரீம் கோர்ட் போகணும். இந்த நிலைமை. இதுக்கு நடுவில்
பாஜகவும் கன்னி வெடியை வைத்து கொண்டே இருக்கு. புலி படத்துக்கு 5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு, இல்லை அந்த லெக்ஸஸ் கார் வரி ஏய்ப்பு ஒரு வழக்கு, 1.5 கோடி ரூபா ஒரு கேஸ் வழக்கு. விஜயை வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் தாக்க முடியுமோ, நெரிக்க முடியுமோ, குரல்களை நெரிக்க முடியுமோ அந்த வேலைகளை பாஜகவை எடுத்துட்டாங்க கையில. இப்ப இங்கு நடந்த விபத்து விஜய்க்கு நெகட்டிவா போய் முடிஞ்சிருச்சு. இப்ப இருபுறமும் விஜய் அழுத்தங்களை சந்திக்கிறாரு. அரசியல் அனுபவமும் இல்ல, அனுபவம் வாய்ந்தவர்களும் கூட இல்ல. ஒட்டு மொத்தமா சிங்கத்திட்ட மாட்டின கதையா மாட்டிக்கிட்டாரு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாரு? அடுத்து என்ன பண்ண போறாருன்னா, இப்போ டெல்லி அதிகாரமும் வேணும், மாநில அதிகாரமும் வேணும். இருந்தால் தான் இந்த வழக்கில் இருந்து தப்ப முடியும். இப்போ அந்த வழக்கு நீண்டு கொண்டே போகுது. நீங்கள் விஜய திமுகவுடைய ஐடி விங் தொடர்ச்சி அடிக்குது. இதுக்கு பதில் சொல்வதற்கு அதே அளவு வலிமையான ஐடி விங்கு ஆதவ அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு அடிக்கிறார். ஐடி விங் இருக்கானா எதிர்கொள்கிற அளவுக்கு அரசியல் தன்மையும் அரசியல் பக்குவமும் இருக்கா விஜயிடம்? இல்லை 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 இல்லை. இருந்தாலும் இந்த ஐடி விங் அதை சமாளிக்குது. ஐடி விங்கு 100 பேரை வச்சிருக்காரு. யாரு? விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரை வச்சிருக்காரு. யாரு? ஆதவ அர்ஜுனா. கோடிக்கணக்காக செலவு பண்றாரு. ஆதவ அர்ஜுனுடைய வாய்ஸ் ஆஃப் காமனுடைய சிஓக்கு 20 லட்சம் ரூபா சம்பளம். எல்லா சமூக வலைதளத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. பிரமாண்ட அலுவலகம். ரெண்டாவது, அவர்களே நிறைய சமூக வலைதளங்களை கட்டுப்பாடு கொண்டு போயிட்டாங்க. திமுகவை எதிர்த்து அடிக்குது. அப்போது திமுக அவர்களுக்குள் ஊடுருவி செய்தி எடுக்கிறான், திமுக வாய்ஸ் ஆஃப் காமனுக்குள் ஊடுருவி செய்தி எடுக்கிறான். இப்படி ஒரு பெரிய வார் நடந்துட்டுருக்கு. இந்த வாருக்கு நடுவில் விஜய பாஜக கட்டுப்பாடுகளை எடுத்துருச்சு. விஜய் அந்த கட்டுப்பாட்டிலிருந்து திமிர முடியாது, மீறினா கதை முடிஞ்சுது. இந்த நேரத்தில் பாஜக விஜயை கைவிட்டா திமுக ஏறி அடிக்கும். திமுக சட்ட ரீதியாக, அதாவது சட்ட நிபுணர் குழு விஜயை எங்கே அடித்தா அவர் டார்கெட்டு விஜய் தான். திமுக அதில் ஒரு வலுவான ஒரு அணியாக இருக்கும் பொழுது விஜய் அவர்களை எந்தெந்த இதில் சிக்க வைக்க முடியும், இதில் எல்லாம் மாற்ற முடியும், ஒரு அரசியல் ஒரு லாபத்தை ஈட்டணுங்கிறதுக்காக விஜயோடைய கதையை முடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளே இருக்குது. அது அரசியல் வாழ்க்கை. திமுக தெளிவாக இருக்குது. இதை காப்பாற்றணும்னா பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆவதை தவிர விஜய்க்கு ஒரு வழி இல்லை, நிர்பந்தத்தின் காரணமாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ எஸ்ஐடி அசராக்காருக்கு போட்டு அந்த கேரவனானுக்கு என்ன நடந்தது, படப்பிடிப்பு நடந்ததா, படப்பிடிப்பு குழு இருந்ததா, ஒளிப்பதிவாளர் இருந்தானா, கேமராவில் மிக்சிங் இருந்ததா, என்ன இருந்தது, இதை சொல்லவே மாட்டேங்கிறான். எஸ்ஐடியே வேண்டாம், சிபிஐ தான் வேணும். சிபிஐ வேணும்னா பாஜக காப்பாற்றும், பாஜக காப்பாற்றும். இப்போ இதுக்கு நடுவில் இப்போ இந்த ஜனநாயகன் படம் 500 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஜெகதீஷ் பழனிசாமி தெருவில் 2 வருஷம் முந்தி படுத்து கிடந்த நபர். இந்த நடிகைகளுக்கான ஒரு நிறுவனம், நடிகையுடைய கால் சீட்டை கவனிக்கிற ஒரு நிறுவனத்துடைய மேனேஜர் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி. லலித்குமார் அதே போல் சாதாரண நபர், பழைய லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த ஜெகதீஷ் பழனிசாமி கேரளா கடைக்கூடி கிராமத்தில் ஒரு சாதாரண நபர். இந்த 2 நபர்களும் எப்படி 500 கோடி ரூபா வந்தது? இந்த பணம் யாருடைய பணம்? விஜய் பணம். இப்போ கர்நாடகா ப்ரொடியூசருக்கு 500 கோடி விற்று விட்டானுங்க. இப்போ இதெல்லாம் பாஜக கண்குத்தி பாம்பா பார்த்துட்ருக்கு, திமுகவும் பார்த்துட்ருக்கு. திமுக 41 பேர் மரணத்தில் எப்படி வழக்கு போடுவது? இப்போ பாஜகவுடைய உதவிக்காரம் விஜய்க்கு கிடைக்கல அப்படின்னா திமுக தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிடும், கதையே முடிச்சிடும். இப்போ திமுகவிடமிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி பாஜக போறது. இங்கே எடப்பாடி கூட போறது. பாஜக போனால் நேர பாஜக எங்கே கொண்டு விட்டுரும்? இங்கே கொண்டு விட்டுரும், எடப்பாடி கொண்டு விட்டுரும். இதுதான் இப்போ விஜயுடைய நிலைமை. இப்போ எனக்கு 100 சீட்டு வேணும்னு கேட்டார் ஆரம்பத்தில். பாதிக்கு பாதி முதலமைச்சர். இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு ஆளே இல்லை. முஸ்ஸி தலைமறைவு, ஆதவ அர்ஜுனா ஆளை மறைவு, அவர் தலைமறைவு, ஒரு ஆளை மறைவு. இப்போ ஆதவ அர்ஜுனாவை மட்டும்தான் நம்புறாரு விஜய். என்ன காரணம்னா 2வது இடத்துல இருந்த ஆதவ அர்ஜுனா முதல் இடத்துக்கு வந்துட்டார். முதல் இடத்துல இருந்த புஷி 2வது இடத்துக்கு போயிட்டு. ஏன்னா புஷியால் டெல்லி பக்கம் போக தெரியாது. இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போகிறது. விரவு கடை முனுசாமிக்கு தான் அரசியல் தெரியும். பாண்டிச்சேரி விரவு கடை முனுசாமிக்கு தான் அரசியல் தெரியும். அவருக்கு என்ன தெரியுமா? அதான் தெரியும். அது பச்சுக்கிட்டது இல்லைங்க. இவ்வளோ பெரிய லாபி பண்ணக்கூடாதுல்ல.
ஒன்று நீ கிளை செயலாளராக இருக்க வேண்டியதானே. இப்போ இந்த ஆதவர்ஜுன் அடுத்து என்ன பண்ணாருன்னா, புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய சமஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டார். பர்ச்சேஸ் பண்ணி விஜயை ஹைலைட் பண்ணுறாரு. திமுக என்ன பண்ணிருச்சு, கேபிளை பூரா வெட்டி விட்டுருச்சு. கேபிளை வெட்டி விட்டுருச்சு. சமஸ் பர்ச்சேஸ் பண்ண பார்த்த கதையெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு போச்சு, பெண் நிறுவனத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட நபர் ஜூனியர் வடலில் இருக்கிற கலை புஷி, அவரும் பக்கத்து ஊடு எங்கே புஷியில், பாண்டிச்சேரி புஷியில், அவரையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த பர்ச்சேஸ் கதை பூரா திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிந்து போனதுக்கு பிறகு இன்னும் கோபமாயிடுச்சு. யார், திமுக. புஷி உள்ளே வந்துடக்கூடாது, ஆதவர்ஜுனா உள்ளே வந்துடக்கூடாது. அத்தனை வியூகங்களும் இப்போ கரெக்டாக இருக்குது. மேலும் மேலும் புஷி இப்போ பாண்டிச்சேரி ரங்கசாமிகிட்ட என்ன காப்பாற்று, பாஜக தான். ஆதவர்ஜுனா அமித்ஷா பாஜக தான். வேறு வழியே இல்லாமல் திமுகவிடம் தப்பிப்பதற்காக 2 பேருமே பாஜக, 3 பேரும் பாஜக, எல்லாரும் ஒரே இடத்துக்கு போயாச்சு. அப்படித்தான் அவர்கள் அப்படியே கொண்டு வந்து யார்ட்டு விட்டாங்க, எடப்பாடிட்ட விட்டாங்க. அப்போ இந்த கூட்டணி தான் எதிர்கால கூட்டணி. இப்போ அதான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிறாரா? அதுதான். சரி, இப்போ அன்னைக்கு 117 சீட்டு வேணும், 117 பாதிக்கு பாதி நிற்போம், 2.5 வருஷம் முதல்வர்னு கேட்ட விஜய் இன்னைக்கு என்ன கேட்டிருக்கிறார் எடப்பாடி? ஏன்னா ஒரு மிக நீண்ட உரையாடல் பேசியதா தகவல் வருது. இருவரும் மறுக்கவில்லை. இப்படி ஒரு செய்திலாம் தப்புங்கன்னு மறுக்கலை, இப்போ வரைக்கும் மறுக்கவே முடியாது. மறுத்தா பிஜேபி கோபமாயிருவான். சரி, அப்போ எத்தனை சீட்டு என்ன? நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு தூக்கத்திலேயே தூங்கும்போது அவருக்கு வர்ற ஒரே கணக்கு என்ன, 118 தனி பெரும்பான்மையோட வந்துடணும். 118 குறைஞ்சி 150 நிற்கணும். 150ன்னா தான் 118. ஒரு 30 சீட் தோற்றா கூட ஒரு 120 சீட் கிடைக்கும். 234 150 வச்சுட்டா 84. இது அப்படியே பிஜேபிகிட்ட கொடுத்துருவார். நீங்கள் பிரித்து கொடுத்து நீங்களே வச்சுக்க. இதில் பாமக இருக்குது, தேமுதிக வராது. அவர் தெலுங்குலேயே பேசி, யார் ஏவா வேலு நம்ம பிரேமலதாட்ட தெலுங்குலேயே பேசி தெலுங்கு நாயுடுகள் ஒன்றாயிட்டாங்க. எல்லாமே குடியாத்த ஏரியா, ஆந்திரா பார்டர். இப்போ அவங்க வந்து கூட்டணி மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. பாமக இருக்குது, தாவேகா இருக்குது. தாவேகா பாஜக தான் மேஜர். இப்போ தாவேகா எவ்வளோ சீட்டு, 75 சீட்டு கேட்பாங்களா? அப்போ 75 சீட் கொடுத்தா 10 சீட்டில் பிஜேபி நிற்கும். அப்புறம் எவ்வளோ தான் கேட்பாங்க? 117 கேட்டால் 227 கேட்கட்டும். அதான் சொல்லிட்டேன், 150 எடப்பாடி எடுத்துக்குவார். மீதி எவ்வளோ இருக்குது? 84 பாஜக கொடுத்துருவார். நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. யாரை? விஜய். நீங்களே, நான் பேச முடியாது, நீங்களே பேசிக்க. இப்போ இந்த துணை முதல்வர் பதவி இந்த மாதிரி ஒரு ஐ மீன் எனக்கான டிமாண்டை வைக்கிற இடத்துல இப்போ விஜய் இல்லை. இதுதான் இப்போ அரசியல். விஜய் இப்போ வந்து முருகவே முடியாது, பேசவே முடியாது, குரலை உயர்த்தவே முடியாது. சரி, இப்போ இந்த இடத்துல விஜய்க்கு இன்னொரு ஆப்ஷனாக பார்த்து, இப்போ விஜய் தன்னுடைய அந்த கூட்டணின்னு போனால் தன்னுடைய செல்வாக்கை இழந்துருவார். கூட்டணிக்கு போகாமலும் இருக்க முடியாது, நிர்பந்தத்தை தவிக்கிறாருங்கும் போது என்ன முடிவுங்கிற இடத்துல தான் சிக்கலில் தவிக்கிறாரு. அதற்கான கூட்டணியாக தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு எடப்பாடி சொல்கிறாரு. இதுதான் தற்போதைய அரசியலாக போயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் விஜய் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பார் அப்படிங்கிறது மேலிடத்தில் ராகுல் பேசினார். இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பேசியதும் உண்மைதான்ங்கிற மாதிரி தான் செய்தி வந்தது. அப்படி இருக்கும்போது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் இப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு விளையாட்டுத்தனமாக பேசுகிற மாதிரி, கை நம்மளோட தான், கை என்னோட தான் இருக்குது, நம்மளோட தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது காங்கிரஸ் நம்மளோட தான் இருக்குங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு. அப்போ ஏன் இந்த இடையில் இந்த சலசலப்புகள் என்ன ஆச்சு, அல்லது அப்படி எதுவும் உள்ள சண்டை போகுதா? இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அதாவது காங்கிரஸுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். இங்கே பிளாட்ஃபார்ம் காங்கிரஸுக்கு இல்லை. காங்கிரஸ் மாநில தலைவராக வருவதற்கு அவங்க அப்பா ஒரு காலத்தில் முயற்சி பண்ணார். அப்போ ராகுலுக்கு இவருக்கு நல்ல பழக்கம். திமுக தானே உள்ளே போட்டுரும், ராகுல் சொன்னால் கேட்கும், வேறு யார் சொன்னாலும் கேட்காது. இதற்காக ராகுல்கிட்ட கெஞ்சினார். ராகுல் கூப்பிட்டு, தயவுசெய்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. 3 முறை ராகுலும் விஜய் பேசியிருக்காங்க. ராகுலை கேசி வேணுகோபால் அனுப்பிச்சு விசாரிக்க சொல்லியிருக்காரு, என்ன உண்மையாக நடந்தது. ஓய்வு பெற்ற 2 சிபிஐ டிஜிபிக்கள் அவங்க 2 பேரை பர்சனலாக அனுப்பி ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. யார்? ராகுல் காந்தி. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இங்கே விஜய்க்கும் பிளாட்ஃபார்ம் இல்லை, காங்கிரஸுக்கும் என்ன இல்லை, பிளாட்ஃபார்ம் இல்லை. இந்த அப்போ நட்பாக இருக்கலாமே தவிர அரசியல் களம் இல்லை.
இப்போ ஆனால் காங்கிரஸ் தலைவர்களுமே இப்போ ஒரு சில தலைவர்கள் வந்து காங்கிரஸில் பதவியில் இருப்பவர்களை விலக்கி திமுகவில் சேர்த்த சர்ச்சை, இப்போ செந்தில் பாலாஜி சேர்த்தாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இப்போ சேர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சர்ச்சை ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது இது கூட்டணி தர்மத்திற்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற குரல்கள் வருது. அதே சமயம் காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகள் சொல்லும் பொழுது பாதிக்கு பாதி தயாராகுங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு தயாராகுங்க, 117 சீட்டுக்கு தயாராகுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த நரேட்டிவ்ங்கிறது திமுக வந்து கூடுதல் சீட்டுகளை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் இருக்குமா, இல்லை எங்களுக்கு விஜய் ஆப்ஷன் இருக்காங்கன்னு மிரட்டுறதுக்கான ஆயுதமாக இருக்கு? ஏன்னா அவங்க மிரட்டுற இடத்த கிடையாது. டெல்லி அரசியலில் காங்கிரஸுக்கு முக்கியமான பங்கு திமுக தான் கொடுக்குது. ஸோ எதற்காக இந்த குளறுபடிகள்? இல்லைங்க, இது அரசியல் பண்ணி ஆகணும்ல. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் ராகுல் காந்திகிட்டையும் சோனியா காந்திகிட்ட போய் உட்காந்து பேச முடியாது. அப்படி ஆளே இல்லை. அப்படி இருந்த சிதம்பரம் ராகுல் மூஞ்சிலேயே முழிக்கிறது இல்லை. ராகுல் மூஞ்சிலேயே முழிக்கிறது இல்லை. அப்போ இங்கே அதை எப்போ வேணாலும் பதவி போகும் செல்வ பெருந்தொகைக்கு. ஏன் இவர் மீது பல புகார் ராகுல் காந்திகிட்ட போய் ராகுல் காந்தி செல்வ பெருந்தகையை பார்ப்பதையே தவிர்க்கிறார். மல்லிகார்ஜுன கார்கோ தலித் பாலிடிக்ஸில் தான் செல்வ பெருந்தகை பதவி ஒட்டிகிட்டு இருக்கு. இப்போ செல்வ பெருந்தகைனா வேற யார் இருக்காங்க? பல செல்வ பெருந்தகையில் காங்கிரஸ் அழிஞ்சா போயிடும். புதுசாக ஒருத்தர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். இங்கே திமுக தான் மேஜர் பார்ட்னர். தமிழ்நாட்டில் காங்கிரஸை வாழ வைக்கிறது திமுக தான். அவ்வளோதான். இது எப்போ கருணாநிதி காலத்துலேருந்து 67லேருந்து கருணாநிதி தான் வாழ வச்சு. அதனால் காங்கிரஸ் இங்கே முதுகெலும்பும் இல்லை, வாக்கும் இல்லை. சரி, இப்போ இந்த விஷயத்தில் அப்போ தாவேக்கா கூட்டணி கிடையாது, தாவேக்கா அதிமுக தான் போகிறது தான் நிலைப்பாடாக இருக்க போகுது. சரிங்க, ஏன்னா நேற்றைய கூட்டத்தில் எடப்பாடி சொல்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ விஜய் பொங்கலுக்கு பிறகு, அதாவது ஜனவரி தை பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி, தை பிறந்தோன்னே தன்னோட முடிவை சொல்லுவேன், அப்போ பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னராக சொன்னதாக தகவல் இருக்குது. இப்போ இந்த கரூர் விஷயம் கூட சேலம் சென்று கரூர் செல்ல வேண்டி இருந்தது. சேலம் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அதிமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அங்கு சென்று யாரை விமர்சிக்கிறதுன்னு தெரியல. இப்போ அதிமுக டேரெக்டாக விமர்சிக்க முடியாதுங்கிற காரணத்தினால் கரூர் சென்றார். 30 விழாவையும் குறிப்பிட்டு போனதாகவே முன்பே பேசப்பட்டது. அப்போ தள்ளி தள்ளி போகிறதுக்கான நோக்கம் ஜனவரி மாதத்தில் இந்த கூட்டணியான முடிவுகள்லாம் வருமா, வெளியே வருமா? இல்லை, வந்தே ஆகணும். விஜய் தனிச்சு நிற்கிற பாலிசிலாம் இல்லை. அந்த கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்காது. இல்லை, அது முதல்ல ஒரு மொண்டுத்தனமாக ஒரு முடிவில் இருந்தாங்க. இது இப்போ பேக்கப் அரசியலே தெரியாத புஷியும் போதிய அரசியல் கட்டமைப்பும் அனுபவமும் இல்லாத காரணத்தினால கீழே விழுகிறாங்க. அது இருந்ததுன்னா அந்த ஒரு வீரியத்தோட போய் ஃபைட் பண்ணலாம். பட் அந்த வீரியம் இல்லை. இப்போ சட்ட நுணுக்கங்கள் தெரில, அரசு அப்படிங்கிற ஒரு குறைபாடுகள்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அதன் காரணமாக தஞ்சம் அடைய வேண்டிய சூழல். எனவே ஏன்னா இப்போ திமுக விசஸ் தாவேக்கா தான் போட்டியே அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது அதிமுகவோடு பயணிப்பாருங்கிற அவர்களுக்கு தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். பட் அரசியல் சூழல் இப்படித்தான் போகுதுங்கிற விஷயங்கள் வெளிப்படையாக தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.